தெரியாதவங்க நோட் பண்ணிக்கோங்க 8 கிராஸ் 8. ஸோ அப்போ என்னோட வேல்யூ இங்கே 8. இப்போது நமக்கு ஸ்கொயர் வேணும்னா சதுரங்கள் வேணும்னா n+1 2n+1 டிவைடட் பை 6ன்ற ஃபார்முலா யூஸ் பண்ணணும். உங்களுக்கு கியூப் வேணும்னா n+1 டிவைடட் பை 2 ஹோல் ஸ்கொயருங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணணும். சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம், n = 8 அப்படிங்கிறத ரெண்டுலையுமே சப்ஸ்டியூட் பண்ணால் சதுரமும் கிடைக்கும் செவ்வகமும் கிடைக்கும். ஸோ அப்போ 8 × 9 2n+1 8 2 16 + 1 17 டிவைடட் பை 6 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன வருது, 2 3 6 3 3 9 1 2 4 2 8. இப்போ 4 3 17 மூணையும் பெருக்குனா ஆன்சர். 4 3 12 12 × 17 எவ்வளோ, 10 17 170 2 17 34. அப்போ 170 + 34 204. அப்போ 204 சதுரங்கள் உள்ளன. பாதி ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். மீதி செவ்வகங்கள் கேட்டிருக்காங்கல்ல, செவ்வகத்துக்கு என்ன பண்ணலாம், n × n+1 அப்போ 8 × 9/2 ஹோல் ஸ்கொயர்னு கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ 2வால் கேன்சல் பண்ணிங்கன்னா 4 4 × 9 எவ்வளோ, 36 ஸ்கொயர். 36 ஸ்கொயர் 1936 தெரிஞ்சால் உங்களுக்கு டேரெக்டாக எழுதிக்கலாம். சரிங்களா? இல்லைனா 36 பெருக்கி பாருங்கள் ஆன்சர் வரும். சரிங்களா? ஓகே. அப்போ இதோட ஆன்சர் 204 சதுரங்கள் 204 சதுரங்கள் அண்டு 1236 1936 சாரி 1236. ஏன்னா கொஞ்சம் யோசிக்கணும், 40னா தான் 1600 வரும். அப்போ 1236 6 6 36 கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். 36 அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், 35 ஸ்கொயர் 4 35 ஸ்கொயர் எவ்வளோ, 12 25. இப்போ 12 36 வராது. 35 ஸ்கொயர்னா 12 96. சரிங்களா? கொஞ்சம் டவுட் இருந்தால் பெருக்கி கூட பார்த்துக்கோங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் பெருக்கும்போது மைண்டில் ஷார்ப்பாக பெருக்கணும். 4 இப்போ எப்படி பெருக்கலாம்னா 4 36 எவ்வளோன்னு பார்க்கலாம். 72 140 1440. சரிங்களா? 4 டைம் எடுத்துக்க, அப்போ 40 டைம். 40ல் ஒரு 144 கழிச்சா ஆன்சர். புரியுதா? ஏன்னா நான் 36 டேரெக்டாக எடுக்காமல் 40 டைம் பெருக்கி 4 கழிச்சிட்டேன். இது மைண்டில் பண்ணுறதுக்காக. சரிங்களா? மைண்டில் எடுக்கிறப்ப என்ன ஒரு இதில் 6 வருமா மிச்சம், இங்கே 9 அப்படின்னா 1296 வரும். இந்த மாதிரி இடத்துல நம்ம யோசிச்சு பார்க்கலாம். இதெல்லாம் யோசிக்கிற 1296 1296 ஆன்சர். சரிங்களா? செவ்வகங்கள். இப்போ நான் பெருக்கலை, இதெல்லாம் எனக்கு ஆப்ஷனில் இருக்கும். பட் நான் டேரெக்டாக சொல்கிறப்போ உங்களுக்கு இவ்வளோ தான் ஆன்சர், டேரெக்டாகவே எடுத்துடலாம். சரிங்களா? 36 ஸ்கொயர்னா ஸ்கொயரில் படிச்சிருக்கலாம் ஒன்று. இல்லை அப்படின்னா நான் சொன்ன மாதிரி 36 × 40 எவ்வளோ, 1440. அதில் 144 கழிச்சிங்கன்னா 36 டைம் வரப்போகுது. அவ்வளோதான். இப்படியும் நம்ம கால்குலேட் பண்ணலாம்.